வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டக்ளஸ் தேவானந்தா ஒரு சர்வதேச குற்றவாளி, சட்டத்திரணி சுகாஸ் காட்டம். தையிட்டி திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க மறுப்பு. யாழில் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி, ஆனால் வடக்கு மீனவர் வாழ்வு திண்டாட்டத்தில். யாழ் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு. இன்று ஜித் பரீட்சை, நாளை ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சைகள். கிளிநொச்சியில் கடும் பனிமூட்டம். உதயில் தோண்டிய தீரர் கைது. இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு அச்சுறுத்தும் புள்ளி விவரம். யாழில் இளைஞனின் உயிரை பறித்த சொகுசு புகையிரதம், புறக்கணிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை. இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிரம். யாழில் நடந்த மோசமான செயல், தென்னிலங்கை பெண்கள் 3 உள்ளிட்ட 4 கைது. யாழில் சுவாசிக்க சிரமப்பட்ட 23 வயதுடைய இளம் பெண் உயிரிழப்பு. வெனிசுலா ஜனாதிபதி சிறைப்பிடிக்கப்பட்ட ரகசியம், பின்னணியில் சிக்கிய 60 பேர். வெனிசுலாவில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல். தொடர்வன விரிவான செய்திகள். இப்பிடிப்பு கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வரும் ஆயுத மோசடியோடு மட்டும் தொடர்புடைய சாதாரண நபர் கிடையாது. இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் அவர் அரச இயந்திரத்தோடு சேர்த்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமலாக்கப்படுதல்களுக்கும் வன்புணர்வுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் மிக பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என்றும் சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் திஸ்ஸவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாரை விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த குழு கொழும்பில் நேற்று கூடி கலந்துரையாடல் நடத்தியது. இதன்போது திஸ்ஸவிகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளை பகுதி அளவினம் விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாரை விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். அந்த காணி முற்றுமுழுதாக விகாரைக்கு சொந்தம் என்பதால் அதை விடுவிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிப்பது பொருத்தமாக இருக்காதென்றும் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளனர். திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க பகுதியை தவிர ஏனைய காணிகளை விடுவிக்க ஜனாதிபதி அனுரு தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அண்மையில் தகவல் வெளியானது. விடுவிப்புக்காக காணி அளவீடுகள் இடம்பெறுகிறது என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான நிலையில் பகுதிகளவேனும் காணிகளை விடுவிக்க தற்போது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது. பௌத்த சாசன அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரே அரசு அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொங்கல் தினம் கொண்டாட யாழுக்கு வருகிறார். ஆனால் எமது வடக்கு மீனவர்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கில் அண்மைய நாட்களாக இந்திய எழுமைமடி படகுகள் சுதந்திரமாக எந்தவித கைது அச்சமின்றி தொழில் செய்து வருகின்றனர். கரைக்கு அண்ணளவாக வந்து கடற்படை தளத்துக்கரையில் பயமின்றி துணிச்சலாக எப்படி அவர்களால் தொழில் செய்ய முடிகிறது? எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. கடற்படை அவர்களை கைது செய்யவில்லை. அண்மையில் கூட இந்திய துணை தூதுவரை சந்தித்து மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். ஆனாலும் இதுவரை இந்த பிரச்சினைக்கு முடிவு எடுக்கப்படவில்லை. இலங்கை கடலுக்குள் அத்துமீறி நுழைந்து எங்களுடைய வளங்களை அவர்கள் சுரண்டி செல்கிறார்கள். ஆனாலும் இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்ய முடியும். இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்யாதவை எங்களுக்கு வருத்தத்தை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த காலப்பகுதியில் வடமராட்சி கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு கடற்பகுதிகளில் இறால் அதிகமாக உற்பத்தியாகி பிடிக்கப்படுகிற காலம். இதை அவர்கள் நன்கு அறிந்து அத்துமீறி நுழைந்து எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து செல்கின்றனர். இந்த விடயங்கள் சம்பந்தமாக அத்துமீறி நுழையும் இந்திய எழுமைமடி படகுகளை கட்டுப்படுத்த வேண்டியது தொடர்பில் கடந்த 2ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை தமிழர்களும் இந்திய தமிழர்களும் ஒன்று சேர்ந்தால் தமிழர்களின் பலம் கூடிவிடும் என்பதற்காக இருநாட்டு மீனவர்களையும் சண்டையிட வைத்து வேடிக்கை பார்ப்பதாக எண்ண தோன்றுவதாக அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் 52வது ஆண்டு நினைவேந்தல் தினம் நேற்றைய தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. யாழில் உள்ள தமிழராட்சி படுகொலை நினைவேந்தல் தூபியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்பொழுது குறிப்பாக உயிர் நீத்தவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக ஆராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காப்போது உயர்தர மாணவர்களுக்குரிய பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை இன்று நடைபெறவுள்ளது. இந்த பரீட்சையில் 1,08,803 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். இந்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஜிட் பரீட்சை 1665 பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெற உள்ளது. இதேவேளை நிலவிய அனர்த்த நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட காப்போது உயர்தர பரீட்சையின் எஞ்சிய 10 பாடங்களுக்கான பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. நாடளாவிய ரீதியில் 2086 பரீட்சை மத்திய நிலையங்களில் இந்த பரீட்சை நடைபெற உள்ளது. இதற்கமைய உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்குரிய தேர்வுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. நாட்டின் வடக்கு பகுதியில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று காலை கடும் பனிமூட்டத்துடனான வானிலை நிலவியது. இதன் காரணமாக குறித்த வீதியுடனான பயணிப்பவர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். அத்துடன் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செல்லுமாறும் வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கால திபுல்வெவ பகுதியில் உள்ள விகாரை ஒன்றை சேர்ந்த தீரர் ஒருவர் தர்மபோதனை மண்டபத்தில் புதைகள் தோண்டிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டார். குறித்த விகாரையைச் சேர்ந்த 47 வயதான தீரரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். 119 என்ற எண்ணூடாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய குறித்த இடத்துக்கு சென்ற போது சந்தேகமான தீரர் தனியாக 4 அடி ஆழம் வரை தோண்டியதாக தெரிய வந்தது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். இதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையான 9 நாட்களில் மட்டும் நாடு முழுவதும் 2420 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சம் 1317 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் தென் மாகாணத்தில் 361 டெங்கு நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 192 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதோடு சப்ரகம மாகாணத்தில் 165 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிகப்படியான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். இதன்படி கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் 165 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் படுகாயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தில் 23 வயதுடைய இளைஞனை உயிரிழந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நேற்றைய தினம் பயணித்த சொகுசு புகையிரத்தோடு அதிகாலை 13ஆம் கட்டை பகுதியில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை மோட்டார் சைக்கிள் கடக்கும் என்ற இளைஞன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறித்த புகையிரத கடவை பாதுகாப்பற்ற கடவையாக காணப்படுகின்ற நிலையில் பல விபத்து சம்பவங்கள் இடம்பெற்ற போதும் அதை பாதுகாப்பான புகையிரத கடவையாக மாற்றம் செய்து தருமாறும் அந்த பகுதி மக்கள் பல தரப்பினரிடமும் கோரிக்கை முன்வைத்த போதிலும் தொடர்ந்து அது பாதுகாப்பற்ற கடவையாக காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இன்ஃபுளுவென்சா A, B மற்றும் இன்ஃபுளுவென்சா அல்லாத வைரஸ் நோய்களில் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் KVC எனக்கு குறிப்பிட்டார். இதே சமயம் கொழும்பு மாவட்டத்தில் சிக்கன்குனியா நோயாளர்களின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்று நோய் நிபுணர் KVC ஜனக்கு தெரிவித்தார். ஆண்டின் கடந்த 9 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2170 ஆகும். 41 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். யாழில் வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டை வாடகைக்கு பெற்று வீட்டை தவறான நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 பேர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டை கட்டி அதை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கினார். இந்நிலையில் இந்த வீட்டிற்கு பெண்கள், ஆண்கள் என்று பலரும் மோட்டார் சைக்கிள், கார்களில் வந்து செல்வதை அயலவர்கள் அவதானித்து வீட்டில் தவறான நடவடிக்கை நடைபெறுகிறது என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்தனர். இது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது நேற்று வீட்டு முற்றுகையிடப்பட்டது. இதன்போது வீட்டுக்கு சென்று சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது தென்னிலங்கையிலிருந்து தவறான நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்ட 3 பெண்கள் மற்றும் வீட்டை வாடகைக்கு பெற்ற நபராகிய 4 போலீசார் கைது செய்தனர். சுவாசிப்பதில் சிரமப்படுவதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் நேற்று தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ரவீனா என்ற 23 வயதுடைய இளம்பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தார்.
குறித்த இளம்பெண் கடந்த 31ஆம் தேதி சுவாசிப்பதில் சிரமப்பட்டார். அதன்பின் கடந்த 1ஆம் தேதி காலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு 3ஆம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இந்நிலையில் அவரின் சடலம் உடல் கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்த அமெரிக்காவுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 60 பேரை நிகரகுவா பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். நிக்கோலஸ் மதுரோ கைது தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர்களின் 49 பேர் இன்னும் காவலில் இருப்பதாகவும் அவர்களின் நிலை குறித்து தெளிவான தகவல் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகரகுவா ஜனாதிபதி டேனியல் ஒர்டேகாவின் உத்தரவின் பேரில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் கைது செய்யப்பட்ட 60 பேரில் 9 பேர் பாதுகாப்பு படையால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க குடிமக்களுக்கான சர்வதேச விமானங்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதால் வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெனிசுலாவில் பாதுகாப்பு நிலை நிச்சயம் பெற்றதாக உள்ளது என்றும் வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெனிசுலாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.